பொய்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஆனா பொய் எப்படி இருந்தாலும் பொய் தான். சின்ன பொய் பெரிய பொய்ன்னு பிரிக்க முடியாது. இங்கிலீஷ்ல ஒயிட் லைஸ்னு சொல்லுவாங்க. இது யாருக்கும் எந்த பாதகமும் விளைவிக்காத பொய். உதாரணமா நாம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட விலைய குறைச்சோ கூட்டியோ சொல்றது, என்ன சாப்பிட்டோம்னு கேட்டா சாப்பிடாத வேற எதையோ சொல்றது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் ஒயிட் லைஸா. இது நம்மள நாமே ஏமாத்திக்கிடுறது. எல்லாமே பொய் தான். ஒருத்தர் பொய்யை இப்படி வேடிக்கையா விளக்குறாரு. ஒரு குழந்தை பொய் சொன்னா அது பாவம். வயசானவங்க பொய் சொன்னா தப்பு. ஒரு வக்கீலுக்கு அது தொழில் தர்மம். அரசியல்வாதிக்கோ பொய் சொல்றது அடிப்படை தேவை. கம்பெனில வேலை பார்க்குற பாஸுக்கு மேனேஜ்மெண்ட் டூல், அதாவது மேலாண்மை கருவி. அவருக்கு கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு பொய் சொல்றது ஒரு சாக்குப்போக்கு. ஒரு பிரம்மச்சாரிக்கு பொய் சொல்றது சாதனை. திருமணம் ஆனவங்களுக்கோ உயிர் வாழ தேவையான விஷயம். சிரிக்கிறதுக்காக இத அவர் சொன்னாலும் இதுலயும் ஒரு உண்மை புதஞ்சிருக்குது. இந்த உலகத்துல எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. எந்த ஒரு காரணத்தை சொல்லியும் பொய்ய நியாயப்படுத்தவே முடியாது. எல்லாரும் தான் பொய் சொல்றாங்களே, நானும் சொன்னாதான் என்னன்னு நினைக்காதீங்க. உண்மையான கடவுளை வணங்குற நாம உண்மையோடும் உத்தமத்தோடும் இருக்கணும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். எந்த சோதனை வந்தாலும் பொய் பேசாம உண்மையையே பேசுவோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் அப்படின்னு பரிசுத்த வேதாகமமும் நமக்கு கற்பிக்குதே. இப்போ யூதாஸ் எப்படி செத்தான்? நாண்டு கொண்டு செத்தான். தூக்கு போட்டு மாட்டி வானத்துக்கு பூமிக்கு நடுவில் தொங்கினான். ஏன் அவன் தொங்கினான் தெரியுமா? அவன் போன இடம் ராங் பிளேஸ். ஒரு நாள் ராத்திரியில் 2 பேரும் தப்பு பண்ணுறாங்க. யூதாஸும் பண்ணுறாரு, பேதுருவும் பண்ணுறாரு. யூதாஸ் காட்டி கொடுத்தாரு, பேதுரு மறுதளிச்சாரு, சபிச்சாரு, சத்தியம் பண்ணாரு, எல்லாம் செஞ்சாரு. ஆனால் யூதாஸ் எங்கே போனான்? அதை சரி பண்ணுறதுக்கு ஆசாரியர்கிட்ட போனான். ஆனால் பேதுரு எங்கே போனார்? சரி பண்ணுறதுக்கு இயேசுகிட்ட போனார். ஆமாம், நான் மறுதளிச்சிட்டேன், நான் சத்தியம் பண்ணிட்டேன், நான் திட்டேன், சபிச்சிட்டேன், தேவனையே சபிச்சிட்டேன். ஆனாலும் என்னை மீட்கிற இடம் ஒன்று இருக்கிறது. என் தலைச்சீராவை நான் ரெடி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. அது தேவனுடைய சமூகம் மட்டும்தான். அங்கே போனால் தான் சரி பண்ண முடியும், இல்லைன்னா சரி பண்ண முடியாது. This video sponsored by BuyMode app. இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் BuyMode ஆப் யூஸ் பண்ணுங்கள். இது நல்ல ஆன்லைன் பொருள் எல்லாமே நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்க. ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு டைமுக்கு நம்ம என்ன டைமுக்கு கேட்குறோமோ டைமுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஷிப் BuyMode ஷாப்பிங் ஆப். தேங்க்யூ.